ஸ்கோர் சொல்லுங்க. ஸ்கோர் போயிருக்க சொல்லவே மாட்டேங்க. கமெண்ட்ரேட்டர் தலைவரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த மாபெரும் விளையாட்டு திருவிழா கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆட்டமானது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அயலக அணி மற்றும் பொறியாளர் அணி வந்து பார்த்தீங்கன்னா பலப்பரிசை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக ராஜசேகர் அவர்கள் இதற்கு பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. பேட்டிங் பரதி மற்றும் அஜித் அவர்கள் களமிறங்கி இருந்தாங்க. இங்கே ஒரு விக்கெட் முதல் விக்கெட்டை இங்கே இழந்திருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா புது பேட்ஸ்மேனாக செல்வன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா களமிறங்கி இருக்காரு. இது வரைக்கும் 5 ரன்கள் வந்திருக்கு. அயலக அணிக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னும் 2 பந்துகள் இருக்கு இந்த ஓவர் முடியறதுக்கு. முதல் ஓவர் முடியறதுக்கு இன்னும் 2 பந்துகள் இருக்கிறது. நல்ல ஒரு பிரமாதமான பந்து வீச்சு இங்க ராஜசேகர் அவர்கள் கிட்ட இருந்து. நல்ல ஒரு பிரமாதமான ஷாட் ஆஃப் சைட் திசையில. நல்ல ஒரு பிரமாதமான பவுண்டரி இங்கே வந்திருக்கு முதல் ஓவர் முடியறதுக்காக. செல்வன் அவர்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு பிரமாதமான ஷாட்டோட இங்கே முதல் ஓவரை முடிச்சிருக்காங்க அயலக அணி. முதல் ஓவர் முடிவுல 9 ரன்கள் மற்றும் ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க அயலக அணி. இரண்டாவது ஓவர் வீசுவதற்காக இங்க பிரமாதமா வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இங்க பந்து வீசிட்டு இருக்காரு. அஜித் மற்றும் டைட்டஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான பேட்டிங் வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. நல்ல ஒரு பிரமாதமான பந்து வீச்சு இங்க சிவகுமார் கிட்ட இருந்து. இது வரைக்கும் 3 டாட் பால். நோ பால் மற்றும் ஃப்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு பிரமாதமான பந்து வச்சு இங்க சிவகுமார் கிட்ட இருந்து. அஜித் தயாரா இருந்தாரு ஃப்ரீட் அடிக்கிறதுக்கு. நல்ல ஒரு பிரமாதமான ஷாட் லாங் ஆன் தி சைடுல. நல்ல ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு இங்க அஜித் அவர்கள். ஓவரின் கடைசி பாலை எதிர்கொள்வதற்கு டைட்டஸ் அவர்கள் களத்தில் இருக்கார். அகலப்பந்து
இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து வீசுவதற்கு சிவகுமார். நல்ல ஒரு பிரமாதமான சிங்கிள் இங்கே டைட்டஸ் அவர்கள் இருந்து. மற்றும் 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கீங்க. இரண்டாவது ஓவர் முடிவில் 13 ரன்கள் மற்றும் 1 விக்கெட் அயலக அணி. வாசிம் முபாரக் ராஜராஜன் அடுத்த அணிக்கான லிஸ்ட்டை வாங்குங்க. திரு வாசிம் முபாரக் ராஜராஜன் அடுத்த அணிக்கான லிஸ்ட்டை வாங்குங்க சீக்கிரம். ராஜராஜன் அடுத்த அணிக்கான லிஸ்ட்டு, தலைமை கழக நிர்வாகி அணிகளுக்கான லிஸ்ட்டு வந்து வாங்குங்க. மூன்றாவது ஓவரை பந்து வீசுவதற்காக மீண்டும் ஒரு முறை ராஜசேகரன் அவர்கள் வந்திருக்காரு. நல்ல தூக்கி அடிக்கப்பட்ட ஒரு பந்து கேட்சுக்கு போச்சானா இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பந்து இங்கே ராஜசேகர் அவர்களிடமிருந்து. தலைமை நிலைய செயலாளர் அணியுடைய தலைவர் அவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணன் பூச்சி முருகன். நல்ல ஒரு பிரமாதமான ஷாட் இங்கே 4 ரன்கள். ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் டைட்டஸோட அவருடைய பேட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே ஒரு நல்ல ஒரு பவுண்டரி வந்திருக்கு. இரண்டாவது பவுண்டரி டைட்டஸ் அவருடைய பேட்ல இருந்து. மீண்டும் ஒரு பிரமாதமான ஷாட் லெக் சைட் திசையில. மீண்டும் ஒரு சிங்கிள் இங்கே. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் வெளியராக அமைஞ்சது. நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட் திசையில். நல்ல ஒரு ஓட்டம், 2 ரன்கள். நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். மூணாவது ஓவர் முடிவில் 22 ரன்கள், 1 விக்கெட்டை இழந்திருக்காங்க அயலக அணி. 3 ஓவர் முடிவில் 22 ரன்கள், 1 விக்கெட் இழந்திருக்காங்க அயலக அணி. இந்த பெவிலியனுக்கு எதிராக மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தயவு கூர்ந்து பெவிலியனுக்கு எதிராக யாரும் வைக்க தேவையில்ல. கலை கொஞ்சம் தள்ளிங்க தம்பிங்களா, போட்டோ எடுங்க தம்பிங்களா, தள்ளிங்க தம்பி கொஞ்சம் தள்ளிங்கம்மா. கலை நீ தான் மறைக்கிற, கொஞ்சம் தள்ளிங்க கலை. மூணாவது முடிவில் 22க்கு 1 விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்ததாக பந்து வீசுவதற்கு தங்குதுரை பாண்டி அவர்கள் வந்திருக்கார்.
நல்ல ஒரு பிரமாதமான ஷாட், மீண்டும் ஒரு முறை லெக் சைட் திசையில. நல்ல ஒரு பிரமாதமான பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இரண்டு பேட்ஸ்மேன்களும். நல்ல ஒரு பிரமாதமான டெலிவரி, மீண்டும் ஒரு முறை தங்கதுரை பாண்டி அவர்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. இது வரைக்கும் ரெண்டு பேட்ஸ்மேனும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 18 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு பிரமாதமான டெலிவரி, பந்து வீச்சு தங்கதுரை பாண்டி அவர்கள் வந்து ஆஃப் சைட் திசையில மீண்டும் ஒரு நல்ல இங்கே ஷாட். கண்டிப்பா இரண்டு ஓட்டங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு பிரமாதமான ஓட்டம் பேட்ஸ்மேன் இடையில. மீண்டும் ஒரு நல்ல பிரமாதமான ஷாட் லாங் ஆஃப் திசையில மீண்டும் ஒரு சிங்கிளோட 4வது ஓவரிங் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு பிரமாதமான பந்து வீச்சை பார்த்தோம் தங்கதுரை பாண்டி அவர்களிடமிருந்து. 4 ஓவர் முடிவுல 26க்கு 1, 4 ஓவர் முடிவுல 26க்கு 1 அயலக அணி. அடுத்ததாக பந்து வீசுவதற்கு லோகநாதன் அவர்கள் வந்திருக்காரு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அஜித் மற்றும் டைட்டஸ் ரெண்டுமே சேர்ந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சம்சுதன் கொஞ்சம் வாங்க. சம்சுதன் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ஷாட் இங்கே வந்திருக்கு. 6 ரன்கள். நல்ல ஒரு பிரம்மாண்டமான 6, முதல் 6 இன்றைய நாள் இங்கே வந்திருக்கு. அஜித் அவர்களோட பேட்ல இருந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான 6 லோகநாதனுக்கு எதிராக.
ஒரு பிரமாதமான ஷாட். பேக் டு பேக் சிக்ஸஸ் இங்க. நல்ல ஒரு பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு அஜித் அவர்கள். இரண்டாவது பெரிய அடி, நல்ல ஒரு பெரிய சிக்ஸ் இங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு, ஒரு ரன் மட்டுமே வந்திருக்கு இந்த பால்ல. மீண்டும் ஒரு பிரமாதமான பந்து வீச்சு இங்க. மாத்தேஸ்வரன் லோகநாதன் அவர்கள் எழுவது விக்கெட். டைட்டஸ் அவர்களோட விக்கெட் இங்க எடுத்திருக்காரு. நல்ல ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க இரண்டு பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து. முப்பத்தைந்து ரன் பார்ட்னர்ஷிப் ஆனது இங்க. மாத்தேஸ்வரன் லோகநாதன் நல்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு பிரமாதமான பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சது. அஜித் மற்றும் டைட்டஸ் அவர்களிடையே நடந்த நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். நீங்கள் அவனுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அண்ணன் பூச்சிமுருகன் அணியினர் தற்போது களத்துக்குள் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றனர். கொஞ்சம் கை தட்டி யார் போறீங்கப்பா? புதிய பேட்ஸ்மேனாக ஹாரன் அவர்கள் களமிறங்கியிருக்காரு. நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஆட்டம். ஒரு ரன் ஹாரனுடைய பேட்ல இருந்து வந்திருக்கு மற்றும் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. மாத்தேஸ்வரன் லோகநாதன் கிட்ட இருந்து ஒரு நல்ல பிரமாதமான ஓவர். 5 ஓவர் முடிவுல 42க்கு 2. 5 ஓவர் முடிவுல 42 ரன்கள் மற்றும் 2 விக்கெட் இழந்திருக்காங்க அயலக அணி. அவர் இங்கே கூப்பிட்டாங்க வேற சொல்லி பண்ணுங்க சார். வந்துச்சா தமிழ் வாடா தமிழ். அடுத்த ஓவரை இங்கே வீசுவதற்காக பாபு அவர்கள் வந்திருக்கார். ஒரு அகல பந்தோட இங்க ஆரம்பிச்சிருக்காரு பாபு. அகலப்பந்து, அதை தொடர்ந்து இங்கே நல்ல ஒரு டாட் பால் பாபு அவர்களிடமிருந்து. மீண்டும் ஒரு பிரமாதமான டெலிவரி இங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு பாபு அவர்களிடமிருந்து.
மீண்டும் ஒரு பிரமாதமான ஷாட். ஃபீல்டர் அடியில் இருந்தாங்க, ஆனால் கேட்ச் இங்க தவற விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு, கேட்ச் தவற விட்டுருக்காங்க. இங்க நல்ல ஒரு பிரமாதமான போலிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்காரு பாபு அவர்கள். நல்ல ஒரு ஓட்டம் ஹார்ட் மற்றும் அஜித் இடையே. மீண்டும் ஒரு பிரமாதமான ஷாட் லாங் ஆன் திசையில ஒரு ரனுக்காக. நல்ல ஒரு பிரமாதமான ஆட்டம். மீண்டும் ஒரு முறை லெஃப்ட் சைடுல நல்ல பிரமாதமான ஷாட். இரண்டாவது ரனுக்கு வருவாங்களா? இல்லை, வரலை. ஒரு அற்புதமான பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இரண்டு பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து. மீண்டும் ஒரு பிரமாதமான ஷாட் அவர்களுடைய பேட்ல இருந்து. நல்ல ஒரு பிரமாதமான ஷாட், நல்ல ஒரு பிரமாதமான 4 ரன்கள். அதை தொடர்ந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 ஓவர் முடிவுல 51க்கு 2 நல்ல பிரமாதமான ஸ்கோர். 50 ரன்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இலக்கு எடுத்திருக்காங்க. 6 ஓவர்கள் முடிவுல 51க்கு 2 அயலக அணி 6 ஓவர் முடிவுல 51 ரன்கள் மற்றும் 2 விக்கெட். சார் உதயகுமார் சார் இங்க வாங்க. உதயகுமார் சார், குமரா, ஆமா மீண்டும் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பந்து வீசுவதற்காக தங்குதுரை பாண்டி அவர்கள் வந்திருக்காரு. நல்ல ஒரு பிரமாதமான 3 பந்துகள் இங்க வீசியிருக்காரு. கொஞ்சம் டாக்டர்ஸ் டீம் வாங்க. டாக்டர்ஸ் டீம் கொஞ்சம் கிரவுண்டு வாங்க சார். டாக்டர்ஸ் டீம்
ஒரு பிரமாதமான ஷாட் இங்க 6 ரன்கள். நல்ல ஒரு பிரமாதமான ஆட்டம். ஹாரூன் அவர்களுடைய பேட்ல இருந்து நல்ல ஒரு பிரமாதமான 6. நல்ல ஒரு அப்பீல், நல்ல ஒரு பிரமாதமான விக்கெட் கீப்பிங் இங்க. பொறியாளர் அணியின் பிரமாதமான ஒரு விக்கெட் கீப்பர், நல்ல பிரமாதமான கேட்ச். விக்கெட் இல்லை அப்படின்னு இருக்காரு நடுவர் அவர்கள். இந்த வாழை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. இந்த பக்கம் திரும்புங்க. இது வரைக்கும் நல்ல ஒரு பிரமாதமான பந்து வீச்சா இருந்திருக்கு தங்கதுரை பாண்டி அவர்களிடமிருந்து. மீண்டும் ஒரு பிரமாதமான அவருடைய முடிவு. 7 ஓவர் முடிவுல 59க்கு 2 விக்கெட். 7 ஓவர் முடிவுல 59 ரன்கள் மற்றும் 2 விக்கெட் இழந்திருக்காங்க திமுக அயலக அணி. இறுதி ஓவர் பந்து வீசுவதற்காக சிவகுமார் அவர்கள் மீண்டும் வந்திருக்கார். நல்ல ஒரு பிரமாதமான அடி. லெக் சைட் திசையில 2 ரன் வருவாங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்ல வரல. மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு பிரமாதமான போலிங். அது கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரமாதமான ஓட்டம். ஹாரூன் மற்றும் அஜித் அவர்கள் சேர்ந்து நல்ல ஒரு பிரமாதமான ஓட்டம் மற்றும் ஒரு நல்ல பிரமாதமான பார்ட்னர்ஷிப். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா டைட்டஸ் மற்றும் அஜித் அவர்களிடையே 35 ரன்கள் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். இப்போ ஹாரன் மற்றும் அஜித் அவர்களிடையே வந்து பாத்தீங்கன்னா 21 ரன்கள் இங்க பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. மீண்டும் ஒரு நல்ல ஷாட் லெக் சைட் திசையில அங்க ஒரு சின்ன மிஸ்பீல். அதைத் தொடர்ந்து ஒரு 4 ரன்கள் இங்கே மீண்டும் ஒரு முறை கிடைத்திருக்கு. ஹாரன் அவர்களுக்கு நல்ல பிரமாதமான 4 ரன்கள். நல்ல பிரமாதமான பந்து வீச்சு இங்க சிவகுமார் அவர்களிடமிருந்து. நல்ல ஒரு ஓவர், நல்ல ஒரு இலக்கை இங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக அயலக அணி. 8 ஓவர் முடிவுல 67 ரன்கள் மற்றும் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. திமுக அயலக அணி 8 ஓவர் முடிவுல 67 ரன் மற்றும் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 68 ரன் இலக்கானது பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொறியாளர்கள் அணி 68 ரன்கள் டார்கெட்டாக உங்களுக்கு உள்ளது.
அடுத்த அணி கொஞ்சம் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க சார், டைம் ஆகிட்டே போகுது. கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த அணியினர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிளேயர்ஸை உள்ள வர சொல்லுங்க. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரம், டைம் ஆகுது. ரொம்ப நேரம் காலத்தை கடத்தீங்கன்னா விதிகளின் படி ஓவர்கள் குறைக்கப்படும். அதனால தயவுக்கு வந்து ஃபீல்ட் செட்டிங் சீக்கிரம் போடுங்க. கொஞ்சம் அணியின் கேப்டன் கொஞ்சம் ஃபீல்ட் செட்டிங் சீக்கிரம் பண்ணுங்க. மாணவர் அண்ணன் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அவர்களை அன்புடன் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் வருக 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 என வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். அடுத்த இன்னிங்ஸ் ஆனது இங்கே பிரமாதமாக ஆரம்பமாக இருக்கிறது. 68 ரன்கள் இலக்குடன் இங்கே களம் இறக்கியிருக்கிறார்கள் பொறியாளர்கள் அணி. ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக மாத்தேஸ்வரன், லோகநாதன் மற்றும் தங்கத்துறை பாண்டி அவர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள். ஹாரூன் அவர்கள் பந்து வீசுவதற்காக வந்திருக்கிறார். கார்மேகம் ஆதித்யா கூப்பிடுங்க. கார்மேகம் ஆதித்யா இருக்கார், கூப்பிடுங்க. முதல் பந்திலே அது பார்த்தீங்கன்னா நோ பால், 4 ரன்கள் பைஸ்ல 5 ரன்களோட. அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு நோ பால் இங்கே வந்திருக்கு. நல்ல ஒரு பிரமாதமான ஷாட். மீண்டும் ஒரு முறை மாத்தேஸ்வரன், லோகநாதன் அவர்களுடைய பேட்ல இருந்து நல்ல ஒரு பவுண்டரி. முதல் பந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பந்து தான் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு பந்துல 10 ரன்கள் எடுத்திருக்காங்க இங்க பொறியாளர்கள் அணி. நல்ல ஒரு பிரமாதமான ஆட்டத்தை இங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
அகலப்பந்து இங்கே ஒரு 4 ரன்கள். அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு அகலப்பந்து. நல்ல ஒரு பிரமாதமான ஷாட். 1 ரன்கள் இங்கே. அதை எடுத்து கொடுத்து தங்கதுரை பாண்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா களத்துல வந்திருக்காரு. மீண்டும் ஒரு அகலப்பந்து. மீண்டும் ஒரு அகலப்பந்து இங்கே. பந்து வீச்சாளர் வந்து பாத்தீங்கன்னா தற்போதைக்கு கண்ணன் அவர்கள் பந்து வீசுவதற்காக வந்திருக்கிறார். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஷாட். லாங் ஆன் திசையில 2 பேட்ஸ்மேன்களும் இதுவரைக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. தங்கதுரை பாண்டி அவருடைய பேட்ல இருந்து முதல் ரன்னிங் வந்திருக்கு. இது வரைக்கும் வெறும் 3 பால் தான் முடிஞ்சிருக்கு. 17 ரன் வந்திருக்கு. இரண்டாவது ரன்னுக்காக ஓட முயலும் போது நல்ல ரன் அவுட் வாய்ப்பு, ஆனால் ரன் அவுட் ஆகவில்லை. மீண்டும் ஒரு பிரமாதமான ஷாட் இங்கே. தலைமை கழக நிர்வாகிகளுடைய திரு பூச்சி முருகன் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் அணியுடைய தலைவர் ஆர்வலர் அண்ணன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் டாஸ் போட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடைக்கு அருகே இரு அணியினுடைய தலைவர்களையும் அன்பு கூர்ந்து டாஸ் போட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா பூச்சி போடலண்ணா, கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க. முதல் ஓவரானது இங்கே முடிவுக்கு வந்திருக்கிறது. 19 ரன்கள் இங்கே வந்திருக்கு முதல் ஓவரிலேயே. முதல் ஓவரில் திமுக பொறியாளர் அணி 19 ரன்கள், எந்த ஒரு விக்கெட்டிலும் இல்லை. தலைவர், வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவர், தலைமை செயலாளர் ஆர்வலர் பூச்சி முருகன் அவர்கள்
விரைந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணன் பூச்சி முருகன் விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சார், அமைச்சர் வந்துட்டு இருக்காரு. அவருடைய வேகத்துக்கு உங்களால் முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது டாஸ் போடும் நிகழ்வு அண்ணன் பூச்சி முருகன் அவர்களும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமையண்ணன் சிட்டரசு அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் அருள்நேர் அவர்களும் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய செயலாளர் அண்ணன் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலே தற்பொழுது டாஸ் போடும் நிகழ்வு. சம்சுதீன் கொஞ்சம் வந்துருங்க. ஒன்று 900மா? அது வேற டாஸ் போடும் நிகழ்வு எளிதாக முடிவடைந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அணியினர் வெற்றி பெற்றனர். அவர்கள் கேட்டபடி பூ விழுந்திருக்கின்றது. அந்த அணியினர்கள் தற்பொழுது பேட்டிங் வேண்டுமா ஃபீல்டிங் வேண்டுமா என்று முடிவு செய்வார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அணி பந்து வீச தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அண்ணன் பூச்சி முருகன் அணியினர் பேட்டிங்கை எதிர்கொள்வார்கள். விளையாட இருக்கின்ற இரு அணிகளுக்கும் எங்களது நல்வாழ்த்துக்களை கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு தொடங்கிய நிலையில் மீண்டும் ஒரு பிரமாதமான 4 ரன்களை இங்கே சக்தி அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு பிரமாதமான பந்து வீச்சு, அதே நேரத்தில் நல்ல ஒரு பிரமாதமான பேட்டிங். மீண்டும் ஒரு முறை மாத்தேஸ்வரன் யோகநாதன் அவர்களிடமிருந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. மீண்டும் ஒரு முறை சக்தி அவர்களிடமிருந்து 24 ரன்கள் பார்ட்னர்ஷிப். இதுவரைக்கும் 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து மாத்தேஸ்வரன் லோகநாதன் மற்றும் தங்கதுரை பாண்டி விக்கெட் எதுவும் இழக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை ஆஃப் சைட் திசையில் நல்ல ஒரு பிரமாதமான சிங்கிள். மீண்டும் ஒரு பிரமாதமான சிங்கிளுங்க. 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவர் முடிவில் 26 எந்த ஒரு விக்கெட்டும் இழக்கவில்லை திமுக பொறியாளர் அணி. 2 ஓவர்கள் 26 ரன்கள், எந்த ஒரு விக்கெட்டும் இழக்கவில்லை.
மூணாவது ஓவர் இங்கே வீசுவதற்காக ஆனந்த் அவர்கள். நல்ல ஒரு சிங்கிள் மீண்டும் ஒரு முறை தங்கதுரை பாண்டி அவர்களிடமிருந்து. அகலப்பந்து மீண்டும் நல்ல ஒரு பந்து வீச்சு, மீண்டும் ஒரு சிங்கிள் இங்க. நல்ல ஒரு பிரமாதமான ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு இருந்தது. மாதேஸ்வரன் லோகநாதன் மற்றும் தங்கதுரை பாண்டி இருவருக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 30 ரன்களை தொட்டிருக்கிறது. ஆஃப் சைட் திசையில் மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் ஒரு சிங்கிள். நல்ல ஒரு பந்து வீச்சு ஆனந்த் அவர்கள் விழுந்து அகல பந்தாக மாறியுள்ளது. இன்னும் 2 பந்துகள் உள்ளன இந்த ஓவரில். மீண்டும் ஒரு நல்ல பந்து வீச்சு ஆனந்த் அவர்கள் எழுது. 3வது ஓவரின் கடைசி பந்து வீசுவதற்காக ஆனந்த். லெக் சைட் திசையில் மீண்டும் ஒரு நல்ல ஷாட். நல்ல ஒரு பிரமாதமான ஃபீல்டிங்கும் கூட. மூன்று ஓவர்கள் இங்கே முடிவு கொண்டிருக்கிறது. 33 விக்கெட் எதுவும் இழக்கவில்லை பொறியாளர் அணி. 3 ஓவர் முடிவில் 33 விக்கெட் எதுவும் இழக்கவில்லை. பந்து வீசுவதற்காக ஆனந்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை சக்தி அவர்கள் வந்திருக்கிறார். நல்ல பிரமான 2 ரன் ஓட்டங்கள். நல்ல ஒரு பிரமாதமான ஷாட் இங்க. மீண்டும் லாங் ஆஃப் திசையில் மாதேஸ்வரன் லோகநாதன் மற்றும் தங்கதுரை பாண்டி இருவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரமாதமான பார்ட்னர்ஷிப் இங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விக்கெட் எதுவுமே இழக்காம விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆஃப் சைட் திசையில் மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் ஒரு சிங்கிள்.
ஒரு நல்ல பிரமாதமான பந்து வீச்சு சக்தி அவர்களிடமிருந்து நல்ல ஒரு பேட்டிங். தங்கதுரை பாண்டி மீண்டும் ஒரு சிங்கிள் மற்றும் மாதேஸ்வரன் லோகநாதன் இருவரும் சேர்ந்து நல்ல ஒரு பிரமாதமான பேட்டிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 4வது ஓவரின் கடைசி பந்தை எதிர்கொள்வதற்காக தயாராக இருக்கிறார் தங்கதுரை பாண்டி. மீண்டும் ஒரு பிரமாதமான ஓட்டம். 4 ஓவர் முடிவில் 40, எந்த ஒரு விக்கெட்டும் இழக்கவில்லை பொறியாளர் அணி. 4 ஓவர் முடிவில் 40 ரன்கள், எந்த ஒரு விக்கெட்டுமே இழக்கவில்லை பொறியாளர் அணி. நான்கு ஓவர் முடிவில் 39 ரன்கள் மட்டுமே. 4 ஓவர் முடிவில் 39 ரன்கள், எந்த ஒரு விக்கெட்டுமே இழக்கவில்லை. மற்றும் 4 ஓவர்களில் 29 ரன்கள் தேவை. திமுக பொறியாளர்கள் அணி வெற்றி பெறுவதற்கு 29 ரன்கள் தேவை 24 பந்துகளில். குமரன் ராஜராஜன் கொஞ்சம் வாங்க. குமரன் ராஜராஜன் குமரன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அதை விளையாண்டு பாருங்க மினிஸ்டர். மீண்டும் ஒரு நல்ல பிரமாதமான ஷாட், நல்ல ஒரு பிரமாதமான பேட்டிங். 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அஜித் அவர்களுக்காக வந்தார். அஜித் அவர்கள் பந்து வீசுவதற்காக வந்துள்ளார். அஜித் அவர்களின் முதல் பந்திலே நல்ல ஒரு பிரமாதமான 4 ரன்கள். அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு நல்ல பந்து அஜித் அவர்களிடமிருந்து. நல்ல ஒரு டாட் பால் அஜித் அவர்களிடமிருந்து. மாதேஸ்வரன் லோகநாதன் நல்ல ஒரு பேட்டிங் இது வரைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 3 பவுண்டரியோட 19 ரன்களோட களத்தில் இருக்கிறார். லெக் சைட் திசையில் மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் ஒரு நல்ல சிங்கிள்.
நல்ல ஒரு பிரமாதமான ஷாட் அவுட் சைடு திசையில. போன் வர மாதிரி போயிட்டு யாரும் போனா தெரியல. நல்ல ஒரு பிரமாதமான 4 ரன்கள் இங்கே. மீண்டும் ஒரு முறை தங்கதுரை பாண்டி அவருடைய பேட்ல இருந்து